வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய மறைமுக சூழ்ச்சி ரகசியங்கள் பெற்ற ஸ்திர ராசியான இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மகா கெட்டிக்காரலாம், மகா யுகக்காரலாம் இருக்கிறாங்க. இந்த 2026 வரும் நாளை பிறக்கும் பங்குனி மாதத்தில் உங்கள் வாழ்க்கை பவளமல்லி பூத்தது போல் மிக பெரும் செழிப்பாய் மாறக்கூடிய மாதமாக இந்த பங்குனி 30 பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையப் போகின்றது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில் மிதுனமலையில் அமர்ந்து அவருடைய 5வது ஓவிய பார்வையை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்ப சுப செலவுகள் மிகவும் இந்த காலகட்டங்களில் வீடுமனை வாகனத்திற்காக சுப செலவுகளும் பொன் ஆபரண யோகம் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அவருடைய விசேஷ பார்வை 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணம் தண்ணீர் போல் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். பல வழிகளில் உங்களுக்கு கேட்கின்ற ஆதாயங்களும் பெரும் பணயோகமும் உங்களை ஷாக்கு மூட்டையில் உங்களை அள்ளி வந்து கொண்டிருக்கும். நாளில் உள்ள ராகு பகவானையும் இந்த 8இல் உள்ள குரு பகவான் பார்ப்பதால் எதிர்பாராத தனபரமும் பணபரமும் கிடைச்சி வெளிநாட்டு வழி வருமானத்தையும் அந்நிய மதத்தவரின் ஆதரவான பெரும்பணமும் பெரும்பொருளும் இந்த காலக்கட்டத்தில் சிக்க போகுது. சிலருக்கு விலை உயர்ந்த வாகன யோகம், சிலருக்கு மிகப்பெரிய வீடு யோகமும் அமையக்கூடிய காலமெல்லாம் பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி 30கள் அமையப் போகின்றது. சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் 3க்கும் 4 கூடிய சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்ட சாமியிலிருந்து விலகி இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீனமலையில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதா கூட்டாளிகளால் நல்ல கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்பினால் நல்ல வருமானமும் மனைவழி ஆதாயமும் உங்களுடைய வருமானம் ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் நிலையில் மாறக்கூடிய நிலையும் உங்கள் பெரும்புகளும் பெரும்பான்மை கிட்டக்கூடிய காலமாக இந்த பங்குனி மாதம் அமையும். அவருடைய 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை கன்னிகாமனையை பார்த்தால் லாபங்கள் பல வழிகள் வந்து யோகங்கள் பல வந்து திடீர் அரசியலில் பதவியும் பணக்கார கிடைக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த சனி பகவானை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமாகிவிட்டார். அவருடைய 10வது பார்வையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை தொடர்நிலை வருமானம், வட்டி வருமானம் மற்றும் எதிர்பார கூட்டுத்தொடர் வருமானம் உங்களுக்கு காலகட்டங்களில் இந்த மாதங்களில் வந்து கொண்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மாற்ற முடியாது. வரும் நாளை நடக்கும் சூரிய பெயர்ச்சி, பொதுவாகவே சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு 10 என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவனக்காரனா ஆகின்றார். இந்த ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவானே 5இல் யோகத்தில் ஏறி ராஜயோகமான லாபத்தை பார்க்கிறார். அதாவது ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவானே குருமனையில் அமர்ந்து கொண்டு அவர் 11ஆம் வீட்டை பார்ப்பதா ஜீவனங்கள் எந்த வழியில் வரும் என்றால் உங்களுக்கு திடீர் பணபரப்பு, திடீர் அதிர்ஷ்டங்களும் பல வகையில் யதார்த்தமான வழியில் பணம் கிடைக்கும். சிலருக்கு லாட்ரியில் பணம் கிடைக்கும். சிலருக்கு பல ஆயிரங்களில் வாங்கி போட்டு சொத்தின் மதிப்பு லட்சங்களாக கோடிகளாக மாறக்கூடிய நிலை ஏற்படும். ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த சொத்தின் மதிப்பு இந்த காலங்களில் உங்களை பாக்கெட்டை நிரப்பும். பலருக்கு பல வழிகளில் வருமான பெருக்கமும், சிலருக்கு திடீரென்று புதிய யோகம் கிடைக்கக்கூடிய காலங்களாம் அந்த சூரிய பகவானை உங்களை இந்த பங்குனி 30க்குள் செய்ய ஆயத்தமாகிவிட்டார். இது நிதர்சனமான உண்மை. உங்கள் வாழ்க்கையில் வரும் 13ஆம் தேதி பங்குனி 13 என்று அழைக்கும் போது 27/3 வரும் சுக்கிர பயிற்சி. உங்கள் வாழ்க்கையில் சுக்கிர பகவான் 7க்கும் ஒரு 11க்கும் உடையவராகி மனைவழி ஆதாயங்களும் பெரும் தனலாபத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் 6இல் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வையை 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11க்குரிய 18ஆம் வீட்டை பார்ப்பதால் பல வழிகளில் வருமான பெருக்கம், திடீரென்று பெரும் பொருள் புழக்கம், திடீரென்று வாகன யோகம், திடீரென்று வீடு சிறச்சொத்தி யோகம், குபேர யோகங்கள்லாம் இந்த பங்குனிக்குள் சுக்கிர பகவான் தருவது உண்மை. பலருக்கு பெண்களால் ஆதாயம் அளிக்கும். இது நிதர்சனமான உண்மை. மேலும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பங்குனி 18ஆம் தேதி வரும் செவ்வாய் பெயர்ச்சி ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீனமலையில் அமர்ந்து அவர் உங்கள் ராசிநாதனாகவும் 6க்குரியவரும் ஆகி உங்கள் வாழ்க்கையில் 4வது பார்வையாக உங்கள் ராசிக்கு அவர் 8ஆம் வீட்டை பார்ப்பதா 8இல் உள்ள உங்களுக்கு திடீர் புதையல் யோகம், திடீர் விபரீத ராஜயோகம்லாம் அடிக்கும். இது நிதர்சனமான உண்மை. அவருடைய விசேஷ பார்வை 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதா மண்மனையினால் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நிலையும், ஆயிரங்களில் வாங்கிப்பட்ட சொத்தின் மதிப்பு கோடிகளாக மாறக்கூடிய காலமும் இந்த காலகட்டங்களில் வரும். அவருடைய விசேஷ 8வது பார்வை 12ஆம் வீட்டை பார்ப்பதா சுப செலவுகள் நடக்கும். சிறிய தொழில் செய்கின்றவர்கள் பெரிய தொழில் செய்கின்றவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பெரும் கோடிகள் கொட்டக்கூடிய
காலமுள்ள இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் அங்காரகம் தருவது உண்மை. மேலும் உங்கள் ராசிக்கு இந்த பங்குனி 23ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில், அதாவது புதன் பகவான் 6/4/2026 அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான, அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீனமனையில் அமர்ந்து 7வது பார்வையை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் 11ஆம் வீட்டை 11ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் தங்குதடையின்றி பணக்கார யோகம், தங்குதடையின்றி எதிர்பாராத தனவரவு கிடைச்சி பலருக்கு முன் இந்த சொசைட்டியில் நீங்கள் அந்தஸ்து பெற்றவராக, மிகப்பெரிய யோகம் பெற்றவராக கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கூட்டுத்தொடராய் செய்ய ஆயத்தமாகிவிட்டன. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் முடிஞ்சால் நீங்கள் தினந்தோறும் பங்குனி மாதம் முருகபெருமானுக்கு உபவாசம் இருந்து ஓம் சரவண பவ என்ற ஷடாட்சர மந்திரம் தினந்தோறும் உருகி சொல்லி வருவதும், அறிவுள்ள நமக்கு ஆலயங்கள் செய்து அங்காரனுக்கு மாலையிட்டு யோகத்தை நீங்கள் வழிபட்டு வருவதும், மேலும் முருகப்பெருமான ஆலயம் சென்று அவருக்கு நீங்கள் செவ்வரளி மாலைகள் சாற்றி வணங்கி வந்து முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவண பவ என்ற சடாட்சர மந்திரம் தினந்தோறும் சொல்லி வருவதும், ஓம் முருகா என்று போற்றி வருவதும், முடிந்தால் கந்தர் அலங்காரத்தை ஓம் 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 சரவண பவ என்று சொல்வது மட்டும் இல்லாமல், உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய், கருவாய் உயிராய் கதையாய் விதியாய், கருவாய் ஊதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அப்பன் அறுமுகப் பெருமானை நிலைத்து மனதார துதித்து வேண்டிக் கொள்ளும் போது நீங்கள் வேண்டியிருக்கும் வேண்டாருக்கும் பெரும் சிறச்சுத்து யோகத்தை இந்த பங்குனி 30க்குள் பல விருச்சிக ராசிக்காரங்க பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.